ஹாய்! இது Thursdayயோட மினி விளாக் தான். இன்னும் மே மாசம் கூட முடியல. ஆனா, அதுக்குள்ள ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கு. வெதர் இப்படி காஸியா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, சரியா பசிக்க கூட மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் லேட்டாவே சாப்பிடலான்னு எக் பாயில் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு, இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான கியூக்கம்பர் தோசை செய்யலான்னுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக கொஞ்சம் கியூக்கம்பர், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, பூண்டு, சீரகம்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில அரைச்சிட்டு, ஏற்கனவே இருந்த தோசை மாவுல அத போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு ஆனியனும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டேன். கூடவே இந்த ப்ரொக்கோலியும் வாங்கி செய்யாமலே இருந்தது. அதையும் இப்பவே சமைச்சிட்டோம்னா காலையில அண்ட் மத்தியானத்துக்கும் சேர்த்து ஆகும்னு, பட்டர் நல்லா சூடானதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, அப்புறம் வேக வச்சிருந்த ப்ரொக்கோலி, உப்பு, தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் விட்டு கருவேப்பிலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறமா தவா சூடானதுமே கியூக்கம்பர் தோசை மாவை எடுத்து தவால ஊத்துனேன். பெருசா தேய்க்க போனேன். பட் வரல. சரி ஓகேன்னுட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு தோசை எடுக்க போனா, தோசை சரியா வரல. அப்படியே மாவு மாவா இருந்தது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் தோசை தான் இப்படி ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணலான்னுட்டு தவாவ நல்லா கிளீன் பண்ணி, திரும்பவும் மாவு எடுத்து, தவா மேல பெயிண்ட் அடிக்கிற மாரி எல்லாம் ஊத்தி, அதுக்கப்புறமா எண்ணெயும் ஸ்ப்ரே பண்ணி, இந்த டைம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் தோசை எடுக்கணும்னு வெயிட் பண்ணி, எடுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா தோசை வரணும்னு ப்ரே பண்ணிட்டு, எடுக்க நானும் ட்ரை பண்றேன். இந்த டைமும் இதே தான். இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்னுட்டு, இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுன்ற டெக்னிக் மாதிரி, சரி தவாவ அந்த சைட்லேருந்து இந்த சைடு மாத்தி வச்ச அளவுக்கு தோசை சரியா வருமான்னுட்டு மாத்தி வச்சு, மாவ நல்லா ஊத்திட்டு, மூடியெல்லாம் போட்டு மூடி வச்சு ஆழ்ந்து கவனிச்சு கூட எடுத்து பார்த்தா, ம்ஹ்ம். இது என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. கடைசில தோசை சுடுறேனா, இல்ல மீன் வறுத்துட்டு இருக்கேனான்னே எனக்கு புரியாம போச்சு. இதுக்கு மேல ட்ரை பண்ண எனக்கு பொறுமை இல்லன்னுட்டு, எனக்கு தோசையே வேணான்னு வெறுத்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் நெறைய ஸ்டோரிலேருந்து 2 சாரீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருந்தது. கம்மிங் மந்த் என் அம்மா, அப்பாவோட ஆனிவர்சரி வருது. ஸோ எங்க அம்மாக்காக கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு சாரி அண்ட் இது ரொம்ப பிடிச்சிருந்தனால எனக்கு ஒரு சாரி எடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் தான். சாரிய ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே ரொம்ப அழகா யூனிக்கா இருந்தது. அண்ட் அது வந்து ஆரஞ்ச் கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லு வருது. நெக்ஸ்ட் சாரி வந்து ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன். இது வந்து பிங்க் அண்ட் கிரீன். இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ட்ரெடிஷ்னலா ஒரு எலிகன்ட் லுக் கொடுக்கும் ப்ராப்பரா வேர் பண்ணா. இந்த 2 சாரில உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.